ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு காலேஜ் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய காலேஜஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ. பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702 கவுன்சிலிங் கோட். இந்த கல்லூரி பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 8 நிமிஷம் வீடியோ கன்சிஸ்டன்சியாக நீங்கள் விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும் இந்த கல்லூரியை பற்றி. ஏன்னா 2வது ரவுண்ட்லேயும் சரி, முதல் ரவுண்ட்லேயும் கடைசியிலையும் சரி, எல்லா மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுற கல்லூரி பன்னாரியம்மன் தான். ஸோ மோஸ்ட்லி 180க்கு மேலே சிஎஸ்சி எல்லாம் முடிஞ்சு போயிடும். அண்ட் 180 கீழே செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாமே எடுப்பாங்க. 170க்கு மேலே இருந்தால் ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் வைஸும் சொல்கிறேன். ஸோ எல்லா விஷயமும் நான் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த கல்லூரியோட அம்சங்கள், இந்த கல்லூரியோட நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே நான் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த கல்லூரி பற்றி ஒரே விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா NIRF ரேங்கிங் கிடையாது. உடனே வந்து இந்த கல்லூரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பெஸ்ட் கல்லூரி அப்படிங்கிறது கிடையாது. NIRF ரேங்கிங் வந்து ஏன் கிடையாது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் வந்து அவங்க NIRF ரேங்கிங் வாங்குறத விட நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஈரோடு ஜங்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக திகழ்து. ஸோ ஈரோடு ஜங்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு கல்லூரி. ஏன்னா வந்து 181 ஏக்கர் இருக்குங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. மாடர்ன் லேப் ஃபெசிலிட்டிஸ் தான் வச்சுருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட லேப் வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயத்துலையும் அவங்க நல்லா இருக்காங்க. இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி வச்சுருக்கிறது விஷயங்களும் நல்லா இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன் அகாடமி. ஏன்னா மார்க் விஷயத்துலையும் சரி, எக்ஸாம்ஸும் சரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% ப்ராக்டிக்கல், 50% தியரி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தியரியும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், ப்ராக்டிக்கலும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் 50 மார்க் எடுத்துகிட்டு இதில் 30 மார்க் எடுத்தால் போதும் இல்லை, இதுலேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுலேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இனோவேஷன், கிரெடிட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது நீ வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கெலாம் அந்த கிரெடிட் பாயிண்ட் ஏறிட்டு இருக்கும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இனோவேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும். அதனால் பிளேஸ்மெண்ட் ரொம்ப டிப்பான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. இப்போது ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க தான் காரணம், கல்லூரி காரணம் கிடையாது. ஸோ வெதர் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கலாம், இந்த கிரெடிட் பாயிண்ட்னாலே இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே எல்லாமே பண்ண முடியும். ஸோ டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் ரொம்ப டிப்பெல்லாம் கிடையாது. திறமை இருந்தால் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம். ஏன்னா வந்து கம்பெனிஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ திறமை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு போயிடலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம், அண்ட் கிளப் ஆக்டிவிட்டீஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த கல்லூரிகள் இருக்குது. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அகாடமி வைஸ் அவங்க ஸ்ட்ரிக்ட்டு தான். அந்த நீங்கள் ஈஸியாக போய் கிளியர் பண்ணிடலாம், அட்டானமஸ் கல்லூரி அப்படின்னு நினச்சி போவீங்க. படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், அதையும் நினச்சிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கணும். ட்ரெடிஷனல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கணும். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. மிகப்பெரிய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப வந்து ஜோவியலாக தான் இருப்பாங்க. ஃபேக்கல்ட்டியெல்லாம் நல்ல ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஸோ அதனால் ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தாலே அந்த கல்லூரி மிகப்பெரிய கல்லூரியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தால் தான் பையனுக்கு நல்லா சொல்லித்தர முடியும், நல்லா நிறைய விஷயங்கள் பையனாலையும் கற்றுக்க முடியும். ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து நல்ல விதமாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஈரோடு ஜங்ஷன் இருக்கனால கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை ஜோன்லேருந்து வரவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 180 to 185 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி முடிஞ்சு போயிடும். அண்ட் 180 கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதான் 2வது ரவுண்டு. முதல் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இந்த கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற கல்லூரி தான். ஸோ அதனால் இந்த கல்லூரி நீங்கள் வந்து தயவு செய்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, NACல வந்து A+ வாங்கியிருக்காங்க, 2702 கவுன்சிலிங் கோடு, இவங்களோட ஃபோன் நம்பர் இது. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க, ஆல்மோஸ்ட் ஓவர். நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்து பார்த்துக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வேணும்னா. ஆனால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆகும். எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அது கொடுத்து தான் ஆகணும். ஈவன் டொனேஷன் கூட கேட்கலாம், இல்லைனா ஃபீஸும் ஜாஸ்தி ஆகலாம். ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் நீங்கள் கவுன்சிலிங் மூலிய போனால் அஃபோர்டபுள் ஃபீஸாக தான் இருக்கும். அதை நம்ம என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப முக்கியம், பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்னங்கிறதும் பார்த்துருவோம், அண்ட் கட் ஆஃபும் பார்த்துருவோம். அண்ட் NACல வாங்கியிருக்கேன், NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்கேன். NIRF ரேங்கிங்லாம் அவங்க கிடையாது. எஸ்டாப்ளிஷ் வந்து 1996, லொக்கேஷன் ஈரோடு, அட்டானமஸ் கல்லூரி. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 44 LPA. ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் 27 LPA தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் சொன்னால் கேம்பஸ் வந்து 181 ஏக்கர்ஸ், ஆவரேஜ் சேலரி வந்து 5 LPA, பிளேஸ்மெண்ட் வந்து 92%. ஆக்சுவலாக எனக்கு கிடச்ச டேட்டா என்னென்னா 5 LPA அப்படிங்கிறத விட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 LPAலேருந்து 5 LPA வந்து நிறைய பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த ஆவரேஜ் சேலரியில்.
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 1,40,000 வரைக்கும் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 3 லட்சம் வரைக்கும் வந்து ஃபீஸ் மட்டுமே கேட்பாங்க. டொனேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்கள் கேட்டுக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 90,000 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பண்ணாரியம்மன் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்ட்டு பெரிய கேம்பஸ் இல்லையா, ஸோ அதனால் இன்டேக் ஜாஸ்தி. 1100 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்காக இருக்குது பிஇ பிடெக்கில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு thousands ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு இயருக்கு அப்படிங்கும்போது ஒரு யுமங்கஸ் கேம்பஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இருந்தாலும் அந்த பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். கேம்பஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான கேம்பஸ் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அகாடமியில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் டாப் ரெக்யூட்டர்ஸ் வராங்க. காக்னிசன்ட், டிசிஎஸ், எக்ஸாவேரு, டெக் மஹேந்திரா, ஐபிஎம்மு, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிசானு, டெலாய்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ, ஹெச்சிஎல் எல்லாமே வர்றாங்க, இன்ஃபோசிஸ் எல்லாமே வர்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ரெக்யூட்டர்ஸ். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்க்கும்போது 20 LPயில் 5 பேர் வாங்கியிருக்காங்க, 15 LPயில் 20 பேர் வாங்கியிருக்காங்க, 10 LPயில் 121 பேர் வாங்கியிருக்காங்க, 7 LPயில் 456 பேர் வாங்கியிருக்காங்க, 5 LPயில் நான் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் தான் நிறைய பேருக்கு ஆஃபர்ஸ் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் 1218 மெம்பர்ஸ்க்கு வந்து 4 LPA கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாருங்கள், பிசிபி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் 6 சென்சார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, ஃபெஸ்டோ சென்டர். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அவங்க நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனி கூட டைப் பண்ணி பெரிய விஷயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, ஒரு பையனுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கணும்னு ஆசை இருந்தால் பண்ணாரியம்மன் ஒரு நல்ல சாய்ஸு. அண்ட் இன்டர்ன்ஷிப்பும் ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்தே கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கூட ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த கிரெடிட் சிஸ்டம் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அரியர் வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும், பார்த்துக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் வைஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்திங்கன்னா நான் அப்போவே சொன்னேன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது எம்பிசி முடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு வந்து டிமாண்டெல்லாம் கிடையாது, கிடச்சிரும் ஈஸியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் வந்து பிசிஎம் முடி ஒரு மாதிரி இருக்குது, எம்பிசி இருக்குது, அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஈஸியாக கிடச்சிருது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதான் நான் சொன்னேன்ல, ஓசி பிசி பிசிஎம் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து நாங்கள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது டிமாண்ட் தான். 189.5 ஓசி அண்ட் பிசிக்கு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ. அண்டு எஸ்சிக்கு வந்து 150 கிடச்சிருக்கு, எஸ்சிஏ கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்சி பசங்களுக்கு அருமையாக கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் டிமாண்டு தான். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா 181 ஓசி அண்ட் பிசி எம்பிசிக்கெல்லாம் கிடச்சிருக்கு, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஓகே பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 2026 இந்த கட் ஆஃப் இருந்தாலும் நம்ம உள்ளே போயிடலாம். சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகுது. செகண்ட் ரவுண்டில் கிடைக்குது. 180 வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்குது பிசிஎம்முக்கு, எம்பிசிக்கு 174.5 கிடச்சிருக்கு, எஸ்சி எஸ்சி எஸ்டி ஈஸியாக கிடச்சிருக்கு, 110க்கெலாம் கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கான செகண்ட் ரவுண்டில் தான் ஃபில் ஆகிருக்கு, முதல் ரவுண்டு யாரும் எடுக்கல. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் டிமாண்டு. மெக்கட்ரானிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டிமாண்டு கிடையாது. ஸோ இருந்தாலும் செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகி தேர்ட் ரவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து கோர்சஸ் வச்சுருக்காங்க. இந்த கோர்ஸுக்கெல்லாம் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக பண்ணாரியம்மன் ஈரோடு ஜங்ஷனில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி, மிஸ் பண்ணிட வேண்டாம். சில குறைகள் இருந்தாலும் சில நிறைகள் இருக்குது, ஆனால் உண்மையான குறைகள் உண்மையான நிறைகள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவர் ஒரு காலேஜ் தான். ஏன்னா வந்து உண்மையான விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம். பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூஷன் பற்றி நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மை விஷயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டியூஷனில் ஓப்பனாகவே இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன், பையனுக்கு இவ்வளோ விஷயம் வந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கண்டிப்பாக 2026 நீங்கள் பண்ணாரியம்மன் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம், எந்த விதத்துலையும் குறை கிடையாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட்டு எந்த காலேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அந்த காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் கிட்ட வருது. ஸோ அதனால் நிறைய காலேஜஸ் பற்றி போட போகிறேன். தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.